வணக்கம். இந்த வீடியோவில் இன்று அரசு ஊழியர்கள் மாத சம்பளம் கிடைப்பதில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும். 2 குட் நியூஸ் குறித்து விவரங்களை வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயத்தில் அதைவிடவும் கூடுதலாகவும் தாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்தது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிக்கக்கூடிய வகையில் அவர்கள் சிரமப்பட்டார்கள். இதனால் நிதிச்சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அவர்களுக்கு அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை ஒன்றை எடுத்தது. அதாவது ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியது. மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதத்திலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமின்றி பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலம். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வரவு வைத்த உடனே அதற்கான மின்னணு அறிக்கையை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியாக நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. இதன் காரணமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத ஓய்வூதியம் ஏப்ரல் மாத முதல் வேலை நாள், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி இன்று வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பென்ஷன் ஆகியவை பொதுவாக ஒவ்வொரு மாத இறுதியில் வழங்கப்படுவதே வழக்கம், அல்லது மாதத்தின் முதல் நாளில் வழங்கப்படும். அதிகபட்சமாக தவிர்க்க முடியாத காரணமாக அடுத்த மாதத்தினுடைய முதல் வேலை நாளில் சம்பளம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு இதுவே தற்போது நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் ஆகியவை தள்ளி போகும். 2025-2026ஆம் நிதியாண்டு மார்ச் 31 நிறைவடைந்தது. அதன் காரணமாக அன்று வங்கிகளுக்கு விடுமுறை. அதேபோல் ஏப்ரல் 1ஆம் தேதி பொறுத்தவரை வங்கி கணக்கு தொடக்கம் என்பதால் அன்றும் வங்கிகளுக்கு விடுமுறை. எந்த பணியும் வங்கியில் நடைபெறாது. எனவே அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஏப்ரல் 2ஆம் தேதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்களுடைய சம்பளம் ஓய்வூதியம் வங்கியின் வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக ஏப்ரல் 2, 2025 அன்று வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இன்று சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.